பரிதாரத்தை பூசிக்கொள்ள எங்க இருந்து பாத்துமா? டேய் கஸ்மலா புரியுது குழந்தையா? என்கிட்ட அதிகம் பேசாதீங்க. ஏமா? ஆமா டாக்டர் சொல்லிருக்காரு. டாக்டர் உனக்கு என்ன? யாருக்கிட்டையும் பேச வேணும்னு சொல்லிருக்காரு. அதிகமா கத்தி பேசினா தையல் விட்டுரும். தையல் 2 குத்து ஓவர்லாம் கட்சிக்கலாமா? ஐயோ அந்த தையல் இல்லையா, இது ஆபரேஷன் பண்ண இடத்துல போட்டுக்கிறாங்க. ஆபரேஷனும் எனக்கு மட்டும் 27 தையல் போட்டிருக்காங்க. என்னப்பா டைனோசருக்கு பிரசவம் பார்த்து மாதிரி பார்த்து போட்டுக்கிறாங்களாப்பா? நெடுக்கோ போட்டாங்க 27. ஆமாங்க. ஏய் குழந்தை குறி மகராஜாவில ஐயா. ஆமா நாங்க பயப்படாதீங்க, உங்க பிள்ளைதான். என்ன வித்தி வாத்தினுங்குது? யாவும் குடும்பத்துல குழந்தை போண்டா என்ன சாப்பிட்டா என்ன? தூங்குடாப்பா கண்மணியா தூங்கு. உன் பாடு தாண்டா அமங்கலம். இங்க என்ன நடந்துக்கிட்டு தூங்கிறான் பாரியா? என்னங்க ஐயா உங்களுக்கு ஆம்பளை புள்ள பிறந்துக்கிறான். அதை பார்த்து தான் சொல்லுவா, தடையை பார்த்து சொல்ல மாட்டான். ஏங்க பார்த்தாலும் உள்ள நான் மயக்கத்துல இருந்தனா? யார் நீயா? ஆமா. மகராணியம்மா உனக்கு பிரசவம் பார்த்தாங்களா? இல்லங்க பல்லு மேல வந்து ஆபரேஷன் பண்ண மயக்கத்துல இருந்தேன். அப்படியே எழுப்புனது எந்திரிச்சு வந்து அம்மா மூஞ்சி காட்டாதப்பா. என்னங்க அண்ணி மயக்கத்துல இருக்கிறாங்களா? வேற மயக்கத்துல நீ என்ன எப்ப பார்த்தாலும் அண்ணி சண்டை போட்டு என்ன மயக்கமோ போப்பா. என்னங்க ஐயா குழந்தை பார்த்தாயா எவ்வளவு பாத்தீங்களா? இந்த குழந்தை தலையெழுத்து பாருங்க. இதே இளவரசர் அரண்மனையில பிறந்திருந்தா தான தர்மலாம் வாரி வாரி வழங்கி இருப்பீங்க. என்ன செய்வது? பல நாட்டு மன்னர்லாம் வந்து பார்த்திருப்பாங்க. ஏழ்மை குடும்பம் மாணிக்க குடும்பத்துல வந்து பிறக்கணும்னு ஐயா. 1000 ரூபாய்க்கு நடிக்கிறீங்க, 2000 ரூபாய்க்கு நடிக்கிறா பாரு. ஐயோ குழந்தை பெத்தவங்க வேக வேகமா நடக்கூடாது. ஆபரேஷன் பண்ண கூட அப்படிதான். தையில விட்டுரும் இன்னைக்கு. பட்டா பட்டா பட்டான்னு விட்டுரும் தையில. உடம்புக்கு நிலவரம் என்ன அப்படி வந்து ஒதுக்குறீங்க? யாரியாவா மகாராணி கூட்டு அடி போறியா? பாரு கால அகல வைக்க. என்ன அக்கிரமண்டா சாமி? இவள 1000 ரூபாய்க்கு நடினா 2000 ரூபாய்க்கு நடிக்கிறா. அந்த அம்மா 2300 ரூபாய்க்கு நடிக்குது. யாருக்கு தான் சம்பளம் ஏத்தி தெரியும்ப்பா? உனக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா? நான் அப்படியே அழுகுற. நீங்க பண்ணுங்க. பயந்து போய் ஐயா குழந்தை கீழே போட்டாரு. குழந்தை அப்படி குவா குவான்னு கத்துறான் பாரு. குவா குவான்னு கத்த கொள்ளையர் மாதிரி கத்தும். ஐயா பிடிங்க குழந்தை பிடிங்க. என்னங்க நீங்க கூட கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? என்னம்மா செய்வது? ஐயம்மா சுமார் தானா? செத்த சுமாருப்பா. குச்சானா குமார்? இல்லப்பா குடிக்கலப்பா. குமார் குடிக்கலையா? செத்து தான் சுமாரா? சேட்டாமா ஏப்பா பாத்து மெல்லமா என்ன டீ தண்ணி வாங்க சொல்லிட்டா. சேர வைமா. அம்மா என்ன வரும்போது இப்படி இப்படின்னு வர்றாரு? என்ன நான் என்ன டாபர் மாமா நானே? என்னத்துக்கு இப்படி இப்படின்னா இப்படி போறியா? போ போயிட்டு வெளியே வரல உன் ஜாவு இருந்தா அவ எப்ப வராளோ அப்பெல்லாம் நடந்துனே. எந்த நேரமும் அதே நினைப்புல இருக்காதீங்க. நான் இல்லம்மா ஆகாது. நானு ஐயா ஐயா ஏம்மா காலை சேர வச்சு சூப்பர் டூப்ளிகேட் மாணி. மெல்லமா போனோம் மெல்லமா வரணும். ஆமா. எந்திரிக்க முடியல என்ன கூப்பிடுமா நான் வர. காலை சேர வைமா, அகல வைக்காத. நடு நேரத்துக்கு கொக்கம் வர்றாங்க, அகல வைக்காதியா? யோ அது இல்லையா, குழந்தை பெத்தவங்க வேக வேகமா நடக்கூடாது. பொறுமையா அடிமேல அடி வச்சு போறாங்க. குழந்தை கொடுங்க, அந்த பார்த்தாண்ட வெளியில போயிடுயா. கொடுங்க குணவதி. நம்முடைய குழந்தை பார்த்தாயா? என் கண்ணி, என் செல்வமே, என் முத்து. யார் மதியா? இப்பதான் குழந்தை பார்த்து இப்பதான் சுமார் இன்னும் உடனே கத்துற. அடங்க ஏங்க அது குழந்தை பார்த்ததுன்னா சந்தோஷம் வந்துடும், வலியெல்லாம் பறந்து போயிடும். சரிடா. ஏய் ஏய் கசுமால பிக்கே ஷாட் போய் பல்ல காட்டாதாங்க. குழந்தை அழைக்கிட்டு போகுது, வேப்பல அடிக்கணும். அப்புறம் என்னங்க குழந்தைங்க யாரு கேக்குறா? ஏன் குழந்தைங்க யாரு கேக்குறா? எதுக்கு பார்த்தா நாட்டுல நல்லவங்களா சாவறா? அவன் சாவ மாட்டாளப்பா. அதுக்கும் பாரு ஹாஸ்பிட்டலான வந்து வண்டி நின்ன உடனே இறங்கி லோ 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 இறங்கு. நானு யார் எவா? லோ லோ இல்ல லாரி, பஸ், மாத்தா ஜேசிபி, டிராக்டர், மாத்தா சைக்கிள் ரிச்சோ, சக்கரா செங்கேனியா மாணிக்கா. என்னம்மா அடுக்கு மரல எதனா காயல கடை வச்சுக்கிறீங்களா? ஆமா, இரும்புந்த எடுத்து போடுங்க.
என்னங்க ஏங்க சரி ஆனா லூசுகளாண்ட வந்து மாட்டிக்கிட்டு தானே சிரிக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு சிரிங்க சிரிக்க ஜன்மம் எடுத்துட்ட சிரிங்க. அது இல்லை மாணிக்கம், ஆ. இப்படியெல்லாம் சிரித்து எங்கள் வாழ்வில் எத்தனை ஆண்டுகள் உருண்டோடி விட்டு ஐயா என் குடும்பம் ஒரு தமாசான குடும்பம் ஐயா. ஆமாங்க என் குடும்பத்துக்கு வந்தீங்கன்னா கலகலகலன்னு சிரிச்சு கிடக்கலாம். பரவாயில்லையே. ஆனா 2 பேருக்கு சண்டை வந்துச்சு. ஹாலிவுட் படம் பாக்குற மாதிரி இருக்கும். மாணிக்கம், கோவம் சும்மா இருக்க மாட்டேன். நானே அடிச்சிருவேன். போய் நேரத்துக்கு முன்ன பாத்துட்டு தும் பார்த்தது பாரு. அப்படி எல்லாம் செய்யாதப்பா. சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கா, அவன் என்ன அடிக்கும் என்ன வடிக்கும், அவன் என்ன அடிக்கும் என்ன வடிக்கும். அவளேதான் உன்னை அடிப்பா, நீ அடிக்க மாட்டா அவளை. நடக்காத்தெல்லாம் யோசனை பண்ண கூடாது ஐயா. தண்ணி போற மாதிரி மடை மாறிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்ல விஷயம் தான். அப்பதான் குடும்பம் உருளும். அதெல்லாம் விடுங்க. என்ன? குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறான், குழந்தைக்கு பசி ஏத்தணும். போங்க அந்த பக்கம். பொம்நாட்டுக்கு சமாச்சாரம் வந்துடும் ஐயா. நமக்கு ஏன் அதெல்லாம்? அம்மா குழந்தை அழுதுக்குன்னே இருக்கிறது தெரியல, குழந்தைக்கு பால் கொடுக்கணுமா? அப்படியா? ஏமா எந்த தியேட்டர்ல ஓடுமா? எந்த தியேட்டர்ல ஓடுது இந்த படம்? ஆரணி ராஜேஸ்வரி தியேட்டர்ல ஓடுங்குது. ஊம படமா? ஊமை வீடிகள். எவ்வளவு 2000 ரூபாய் டிக்கெட்டா? அவ்வளவு சிம்பிளா எடுத்துட்டாங்க. பட்ஜெட் கம்மி பண்ணுது. அம்மா குழந்தைக்கு நான் எப்படி பால் கொடுக்கறனோ அந்த மாதிரி பால் கொடுங்க. சரிடி. சரியா? சரி மரகதா. அழுதுட்டே இருக்காண்டி. இன்னில இருந்து அவதான் உனக்கு வாத்தியார். அம்மா அவ சொல்றதே கேளுமா. அழுதுக்குனே இருக்கறாம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. அம்மா நான் இங்க தான இருக்கறேன், ஏன் அழுகுற? சொன்னா கேளுடா. திருந்துக்கு போங்க. என் மேல கை வச்ச கம்முன்னு இருந்தேன், குழந்தை மேல கை வச்ச ஏகப்பட்ட ஐடியா இருக்குது. நானே அடிச்சு தூக்க மாட்டேன், உங்க அப்பா மாட்ட போய் உன் பொண்ணு வயிற்று வேலை தூக்க மாட்டேன்னுருவேன். சரி விடு, வச்சு போட்டுருவேன். ஏற்கனவே என்ன கருவாடு மெரிக்குதா மாதிரி. ஐயோ அண்ணா தெரிஞ்சுங்களா? கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களேன், நல்லா கிளீனா தெரியும். ஆபரேட்டர் 4 லைட் போட்டு விடுறா. தாலி கட்டின வீட்டுக்காரர் இந்த பக்கம் திரும்பிக்கணுமா? வீடியோ கேமரா எடுத்துக்கிறாரு, அவருக்கு ஓசில ஒளி காட்டுறான். ஐயோ அடிக்காதீங்க, குழந்தைக்கு பால் தானே கொடுத்துனுக்கிறேன். இப்படியா கொடுப்பாங்க? ஏன் அடிக்கிற? காலை பப்பர் பண்ணி விரிச்சுக்கினு அப்படிதான் அடக்க உடக்கமா கொடுக்கணும். அடக்க கொடுக்கும். இடுப்பு நவுந்து போது கம்முனு. நவுறதா? அம்மா குடிடா செல்லம். என்னம்மா எனக்கு குழந்தை கச்சிட்டாங்க. ஆனா நீ எதை செஞ்சாலும் நேச்சுரலா செய்யறமா. உங்ககிட்ட புடிச்சதே அவ்வளவுதான். ஒரு கத்தி அர்த்தம் என்னம்மா மேல் தூளத்துக்கு முட்டு கொடுக்குற கவுக்கு மெரியாதுதாம்மா. இந்த மெரியாம இருக்க குழந்தை பாருங்க, போராட்டமா போச்சு. மாணிக்கம், இந்த குழந்தை சலூனுக்கு பின்னால முட்டு கொடுக்குறாங்களா? மாணிக்கம் ஏங்க குழந்தைக்கு வரங்கிற வயதுல பார்த்து கூடப்படி. ஐயா ஐயா குழந்தை என்ன யார் மூஞ்சினே தெரியல பாத்து. குழந்தைக்கு வரம் தான் இருக்குது, எப்படி பார்த்தாலும் பாருமா. இந்த குழந்தை உங்களுக்கு பிறக்கத்தகாது. ஏதிரி இந்த குழந்தை அம்மாவாலவே இருக்கலாம். ஏன்னா அம்மா போலவே இந்த குழந்தை பாத்தீங்களா? மகாராஜா அப்படியே உச்சி எடுத்து விட்டுக்குது. கண்ணு மூக்குலாம் வண்டி மாட்டுக்குது பாரு. வண்டி மாட்டேன். வண்டி மாட்டலையா? வண்டியா? யோ அப்ப அந்த குழந்தை மகாராஜா மாதிரி இருக்குதுன்னா அப்ப என் குழந்தை என்ன? உங்க என்ன? என் கெருப்புல சந்தேகப்படாத. என்னத்துல? என் கெருப்புல. மெரினா பீச்சுக்கா போய் சொல்லாதே. கண்ணுக்கு சிலை கிடையாது, பக்கத்துல உனக்கு சிலை வச்சிருவாங்க. என் கற்புல சந்தேகப்படாத. கெருப்பில குழந்தை ஒண்ணு மாதிரி தாங்க பாரு, பச்சை கலர்ல. ஐயோ அம்மா என்ன சப்பையாட்டுக்குது அம்மா? என்ன மாதிரி தான் இருக்கும். ஏந்திருமா. ஏங்க குழந்தை பிறந்த நேரம் நல்ல நேரமா பார்த்து சரி குழந்தைக்கு பேர் வைங்க. பேர் வைப்பா. ஐயா குழந்தைக்கு பேர் வச்சிட்டீங்களா? குழந்தைக்கு ஒரே எழுத்துல பேருங்க. சுருக்கமா இருக்கு, அழகா இருக்குப்பா. ஜூ. ஆமா நாய் வச்சிரு பேர். வேணாமா? ஒரு நாட்டு இளவரசர் இப்படியா பேர் வைப்பே? ஐயா ஒரு நாட்டு இளவரசர் அவருக்கு போய் இந்த பேர் வைப்படா கூடாது. உங்க நாட்டு பெயர் விளங்குற மாதிரி உங்க நாடோ விஜயபுரி நாடு. அதனால இந்த ஆண் குழந்தைக்கு விஜயன். என்னங்க என்னங்க நம்ம பள்ளிக்கு ஒரு பேர் வைங்களேன். மூக்குசலி தப்பலான். நல்லா இல்ல, எனக்கு பிடிக்கல. ஏய் அது மூஞ்சி காட்டு போடு போடி. நல்லா நல்ல பேரா வையா. போடு போடிடா. எம்மா லேட்டஸ்ட் அண்ணா. அண்ணா என்னப்பா? இந்த குழந்தைக்கு நீ பேர் வச்சீங்கல்ல, உங்க குழந்தைக்கு நான் பேர் வச்சிரேனா? என்ன பேருப்பா? மாணிக்க ஜோதின்னு வைக்கலண்ணா. அதாவது மாணிக்க நானு ஜோதி நீ. ஏங்க எப்படா உள்ள நோயிலான்னு பாத்துக்கிறேன். என்னங்க பேரு நல்லா இருக்குது. உனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். இருக்காத பின்ன பாரு. சாமி வணக்கம். ஐயோ வணக்கம் அண்ணா. நான் தெரியாத கேக்குறேன். தெரிஞ்சே கேளுங்க. உனக்கு குடும்பம் குழந்தை குட்டின்னு ஒண்ணு கிடையாதா? எது இல்லண்ணா. ஏன் என் குடும்பத்துல புது போய் கொளுத்துறேன்? நான் எங்கனா உன் குடும்பத்துல போய் கொளுத்துறேன்? எவனோ
எவனோ கொளுத்துற என்ன வந்து கேக்குறீங்க? எவனோ கொல்றானே அவனை போட்டு நீ கொல்றா. ஆனா நீயே கொளுத்திட்டீனா என் குடும்பம். நானும் கொல்த்திட்டனா? ஆமாண்ணா. சரிப்பா. எனக்கு கல்யாணம் ஒரு பொண்ணு நீ கல்யாணம் பண்ணி நான் எதனா சொன்னேனா? நான் டைவர்ஸ் பண்ணிறேன் நீ பண்ணிக்கோ. அதனால தானே நான் சாமியார் ஆயிட்டேன். நீ சாமியார் ஆன பிறதாண்டா அமுக்கள் அதிகமாகுது. நானும் சாமியார் ஆவறேன் அவன் உன் குடும்பத்துல போய் கொல்றேன்டா. இன்னும் ஒரு வாரத்துல நடக்கண்டா இது. மாணிக்கா. ஏம்மா மாணிக்கா. என்னம்மா? பசிக்குதுப்பா. ஐயோ என் தெய்வம் பசிக்குது சொல்லுது. இத நான் கேட்கணுமா? என்னங்க என்னம்மா? என்னங்க என்ன? பசிக்குதுங்க. பசி எடுக்குதா? பீ துள்றியா? என்னப்பா குடும்பம் இது? பிரியாணிமா பிரியாணிமா. ஏம்மா அம்மா மாமா. ஏம்மா விறுவிறுன்னு போற அப்புறம் பார்த்தா இப்படி இப்படின்னா இந்த வர என்னதான் திடீர்னு ஆயிடுதுப்பா வலி. அது மாதிரி ஆகுது. அது மாதிரி தான் ஆகக்கூடாது. திடீர்னு ஆச்சுன்னா எல்லாம் படால் படால் நடத்துரும். அப்படியா? ஏம்மா குழந்தைய விட்டு கொடுத்துட்டு போவாத. எத்து போய் எங்கன்னா இறவன் சொல்லிடுவா. ஆமா அப்படியே பட்டா மறக்குதா? அம்மா குழந்தை கொடுமா. குழந்தை உசாரா போடுமா தொட்டில. சரிடி. தொட்டில போட்டு தவிடு புண்ணா போட்டு ஊற வச்சு. தொட்டில போட சொன்னேன். தொட்டில் நீ தொட்டில். தொட்டில். நாய் மிரகுது. ஏம்மா குழந்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வா. நான் கடைக்கு போய் குளிச்சு செலவு வாங்கிட்டேன். செலவிலப்பா கொடி செலவுன்னு கேட்கணும். கொடி செலவா? ஆமாப்பா. எந்த கடையில? மெடிக்கல் ஷாப்ல. நாட்டு மருந்து கல்ல தானே வாங்கி வருவாங்க. ஐயா ஐயா இதோ பாரு. பனி பெய்தா கட்டி அனுப்புனேன். டிசைன் நடக்கிறீங்களா? எங்கன்னு தாவறீங்க நீங்களா? நாங்க 2 பேரும் ஒரே ஊர்ல இருந்தா வர தெரியாதா? அதான் வேலைக்கு ஒரு நடக்கிறீங்க. ஏன் நடக்க மாட்டோமா? என்னங்க என்னம்மா? இப்ப எங்க போறீங்க நீங்க? நாட்டு மருந்து கடைக்கு போய் குளிச்சு செலவு. ஓ செலவு வாங்கிட்டு வர போறீங்களா? போய்க்கிட்டு போறேன். போனப்பல போய் சீக்கிரமா வாங்க. என்ன விஷயம்? எல்லாம் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க. பாக்குறவனு கண்ணு கெட்டு போச்சா? அட நீ யாரையாது? என்னாலே 2 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியல. கோராமே இருக்குது. ஏன் என்ன எனக்கு என்னன்னு கேக்குறேன். என்ன? ஏங்க நான் தெருவுல போனா எல்லாம் அப்படியே எனக்கு குறுகுறுன்னு பாக்குறாங்க. ஏன் தெரியலங்க. குறுகுறு நான் பாக்குறாங்க. ஆமா எப்படி தெரியுமா? எப்படி?